நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காம வந்து அட்டன் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைல் டெஸ்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ஃபைல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு உங்களுக்கு டெய்லியும், அதாவது நம்ம டெஸ்ட் பிரகாரம் பார்த்துட்டோம் அப்படின்னா 2 days ஒன்ஸுங்கிறது உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேயா, டெய்லி டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும் அந்த டெஸ்ட் போடுறது மூலமா கிடைச்சிடும். ரெண்டாவது கான்செப்ட் கிளாரிட்டி. இந்த கொஸ்டின், அதாவது நான் வந்து இப்போ ஒரு டென்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், எனக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும் தப்பு, எனக்கு வரமாட்டேங்குது, அது கண்டுபிடிக்க தெரியலனா அதுல கொஸ்டின் சால்வ் பண்ண என்ன ஆயிரும், அதுவும் கிளியர் ஆயிரும். அதுல மேக்ஸிமம் எத்தனை கான்செப்ட் கேட்க முடியும், என்னெல்லாம் கேட்கலாம், இப்படி வச்சிருந்தா ட்விஸ்ட் அப்படிங்கறத என்ன பண்ணுவோம் நம்ம அதுல ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். வீக் ஏரியாஸ் பார்த்துட்டோம்னா ஒரு சிலருக்கு என்ன ஆயிரும்னா, எனக்கு வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மட்டும் தெரியாது, எனக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வராது அப்படிங்கும் போது என்ன ஆயிரும், அதுல பர்டிகுலரா ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுவும் நமக்கு வந்து கிளியர் ஆயிரும். இம்ப்ரூவ் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. இப்போ டெஸ்ட் போடுறதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம அந்த மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான் இந்த டெஸ்ட். ஸோ என்ன பண்றோம், நிறைய டெஸ்ட் போட என்ன ஆகும், நமக்கு வந்து அக்யூரசி வந்து மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், பூஸ்ட் ரிட்டென்ஷன் பவர். ஸோ இப்போ நம்ம படிச்சது டெஸ்ட் போடல அப்படின்னா அது வேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்றோம், படிக்கிறோம், டெஸ்ட் போடுறோம், ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி. ஸோ என்னென்ன எரர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லுவோம். இந்த எரருக்கு நீங்க என்ன பண்ணணும் அதையும் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், பில்ட் எக்ஸாம் கான்ஃபிடன்ஸ். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க சால்வ் பண்ண சொல்றோம், பின்னாடி சொல்யூஷன் இருக்கும், சொல்யூஷனை பார்த்துட்டு ஓ இதுக்கு இதுதான் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கன்ஃபார்மா வரும், இந்த மாதிரி பேட்டர்ன் நான் பார்த்துருக்கேன், 100% நான் அடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ண முடியும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ற மூலமா நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்றோம், உங்களுக்கு ஒரு ஃபைல் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த ஃபைல் டெஸ்ட் கான்செப்ட் தான். இந்த மாதிரி ஃபைல் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் ஒன்று கொடுத்துருவாங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் எக்ஸாம் முடிச்ச உடனே அதை ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளோட டெஸ்ட் சிலபஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 4ஆம் தேதி ஆரம்பிக்குது, 4/5/2026 இது ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ சென்டென்ஸ் பேட்டர்ல இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் எங்க அப்படின்னா பிவைக்யூ, புக் பேக். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ என்ன பண்ணுவோம், அப்போ நம்ம எல்லாரும் அட்டன் பண்றது எது எக்ஸாமுக்கு ரிஃப்ளெக்டிவா வருமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருவோம். ஓகேயா, இப்படி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டைம் டேபிள். இப்போ 2வது டெஸ்ட் பார்த்துட்டோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், 3வது டென்சஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், கொஸ்டின் டேக், ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபிள், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், டைப் ஆஃப் சென்டென்சஸ், பஞ்சுவேஷன். ஸோ இந்த பேட்டர்ல அப்படியே போயிட்டே இருக்கும்னு வைங்களேன். நமக்கு என்ன ஆயிரும், கிராமர் கம்ப்ளீட் ஆகும். கிராமர் கம்ப்ளீட் ஆனோம்னா ப்ரோஸ் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு செட் ஆஃப் ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இந்த டெஸ்ட்டை நீங்க கண்டக்ட் பண்ண அப்படின்னா இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ.